தந்தை, மகன், தூய ஆவியானவரின் பெயராலே ஆமீன். அன்பின் ஆவியானவரே, எங்களுக்கு ஒளியூட்டுகிறவரே, எங்களின் பாதைகளை அறிந்திருப்பவரே, எங்களுக்கு செவிசாய்க்கிறவரே, உமக்கு நன்றி. எங்களை நிறை உண்மையின் பாதைகளை வழிகாட்ட இறை இயேசுவினுடைய வார்த்தைகள் எங்களுக்கு விளங்கச் செய்வீராக. ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமீன். அன்பார்ந்தவர்களே, இன்று யோவான் 11 மற்றும் 12வது அதிகாரங்களை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். இந்த பகுதியிலே லாசருடைய இறப்பு மற்றும் உயிர்ப்பை, இயேசுவினுடைய புதுமையால் அவர் உயிர் பெற்றதையும் நாம் பார்க்க இருக்கிறோம். பெத்தானியா என்ற அந்த பகுதியிலே லாசரும் அவருடைய குடும்பத்தினரும், அதாவது சகோதரிகள் மார்த்தாவும் மரியாவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சூழ்நிலையிலே அடிக்கடி இயேசு எருசலேமிலிருந்து பெத்தானியாவுக்கு சென்று அங்கு தங்கியிருப்பது வழக்கம். அதே நேரத்திலே லாசர் அவருடைய நெருங்கிய நண்பராகவும் இருந்திருக்கிறார். இந்த சூழ்நிலையிலே லாசருடைய சகோதரியான மரியா என்பவரே இயேசுவினுடைய காலடிகளிலே நறுமண தைலத்தை பூசி தனது கூந்தலால் அவரை காலடிகளை துடைத்திருக்கிறார். இதனை மற்ற நற்செய்தியாளர்கள் பாவியான ஒரு பெண் இயேசுவுக்கு நறுமண தைலம் பூசினார் என்பதாக அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். யோவான் நற்செய்தியாளர் மட்டுமே அதை லாசருடைய தங்கை மரியாள் என்பவர் அப்படிங்கிறத சொல்லி நமக்கு சொல்றாரு. ஏற்கனவே நம்ம மற்ற நற்செய்தியில பார்த்தது இயேசுவினுடைய அடக்கத்தை குறித்து அது செய்வதாக இயேசு குறிப்பிடுவதை நாம் பார்க்கிறோம். அந்த நற்செய்திகளுடைய அடிப்படையிலே இது பெரிய வியாழனுக்கு முந்தைய நாளான புதன்கிழமை அன்று நடந்திருப்பதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். யோர்தானுக்கு அப்பால் யோவான் திருமுழுக்கு கொடுத்த இடத்திற்கு போய் அங்கே கொஞ்ச நாள் தங்கி இருக்கிறாரு. லாசர் ஒரு சாவுக்கு ஏதுவான ஒரு நோயுற்று இருக்கிறாரு. அவருடைய சகோதரிகள் இயேசுவுக்கு ஆள் அனுப்புகிறாங்க. இதை கேட்டு இந்த நோய் சாவில் போய் முடியாது, கடவுளின் மாற்றி விளங்கவே இவன் நோயுற்றான். பாருங்க, மீண்டும் அதே வார்த்தையை இயேசு சொல்றாரு. அப்படின்னா சில துன்பங்கள், சில நோய்கள் எல்லாம் கடவுளுடைய மாட்சிக்காக, மாற்றி விளங்கும் பொருட்டு கடவுளுடைய விருப்பப்படி தான் நமக்கு வருது. அது நம்மை புடமிடுவதற்காகவும் அல்லது நம்மை இன்னும் உயர்த்துவதற்காகவும் அவருடைய சிலுவைகளை நாம் சுமந்து கொள்வதற்காகவும் நமக்கு வரலாம். ஆகவே பாவத்தினால் மட்டுமே ஒருவருக்கு இந்த நோய்கள் வந்து விடாது. பாவத்தினாலும் வரலாம், பிசாசினுடைய தந்திரங்களினாலும் வரலாம். அதே நேரத்திலே இயேசுவும் இந்த சோதனைகளை, இந்த துன்பங்களை நமக்கு அனுமதிக்கலாம். இதை கேள்விப்பட்டும் இயேசு என்ன செய்யறாரு? அதே இடத்துல இருக்கிறார். 2 நாள் தங்கி இருக்கிறாருன்னு சொல்லி நம்ம தொடர்ந்து வாசிக்கிறோம். ஏன்? கடவுளுடைய மாற்றி எப்படி வெளிப்படுத்தணும், எப்படி வெளிப்பட போகுதுங்கிறத அவர் அறிஞ்சிருக்கிறாரு. அவர் 4 நாள்களுக்கு பிறகு போய் லாசரை உயிர்த்தல வைக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்குறோம். இப்போ என்ன செய்வார்? அப்போ வாங்க நம்ம போவோம், யூதேயாவுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி திருப்பி இயேசு சீடர்கள்ட்ட சொல்கிறாரு. ரவி, இப்போதானே உங்கள் மேலே யூதர்கள் கல்லெறிய முயன்றார்கள், மீண்டும் ஏன் அங்கே போகிறீர் அப்படின்னு கேட்கும் பொழுது, என் நண்பன் லாசன் தூங்குகிறான் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்களுக்கு புரியலை. அவர் தூங்கினால் அவருக்கு உடம்பு சரியாயிருமே அப்படின்னு சொல்லும் பொழுது, இல்லை, லாசர் இறந்து விட்டான் அப்படின்னு வெளிப்படையாக சொல்லிட்டு, நான் அங்கே இல்லாததுனால சந்தோஷந்தான், ஏன்னா நீங்களும் என்னை நம்ப முடியும், நான் கடவுளுடைய வல்லமையால் இப்போ ஒரு அற்புத செயலை நான் செய்ய போகிறேன், அதை பார்த்து நீங்களும் அதை நம்ப முடியும், உங்களுடைய நம்பிக்கை அதிகமாகும், அதனால எனக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு இயேசு சொல்றார். இதை கேட்டு திதிமு என்னும் தோமையார் என்ன சொல்றாரு? நாமும் செல்வோம், அவரோடு இறப்போம் அப்படின்னு சொல்றாரு. இது அவருடைய தற்போதைய மனநிலையை குறிக்குது. இப்போதைக்கு நம்ம போனோம் அப்படின்னா கலவரம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, இயேசு இதன் மூலமாக இறப்பதற்கு கூட வாய்ப்பு இருக்கு. இப்போ நம்மளுக்கும் அதனால பிரச்சனை வரலாம், நாமளும் இறப்பதற்கு நம்ம வழி இருக்கலாம் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அதே நேரத்தில் தைரியமாக அதை எதிர்கொள்கிறார். பாருங்க, நாமும் அவரோடு இறப்போங்கிறத முடிவாக அவர் சொல்கிறார். இதுதான் இயேசுவினுடைய ஒரு உண்மையான சீடனுக்கு அழகு. அவர் விசுவாசத்தோடு இதை அவர் சொல்லுகிறார். இயேசு வர்றதை கேள்விப்பட்ட உடனேயே வீட்டிலிருந்து மார்த்தா ஓடி போய் எதிர்கொண்டு, ஆண்டவரே, நீங்கள் இங்கே இருந்திருந்தா என் சகோதரன் இறந்திருக்க மாட்டானேன்னு சொல்கிறாங்க. இப்போ கூட நீங்கள் கடவுள்கிட்ட கேட்டதெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார் அப்படிங்கிறது எனக்கு தெரியும், நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது இயேசு அவர்கிட்ட என்ன சொல்றாரு? உன் சகோதரன் உயிர்த்தெழுவான் அப்படின்னு சொல்றாரு. மார்த்தா அவரை பார்த்து, இறுதி நாளில் தான் உயிர்த்தெழுதலின் போது அவன் உயிர்த்தெழுவான் எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இயேசு சொல்றாரு, உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே, என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார், உயிரோடு இருக்கும் பொழுது என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் எவருமே என்றுமே சாக மாட்டார்னு சொல்லுகிறார். இதை நீ நம்புகிறாயா அப்படின்னு சொல்லும் பொழுது மார்த்தா, ஆண்டவரே, நீர் மெசியா, நீரே இறைமகன், நீரே உலகத்திற்கு வர இருந்தவர் என நம்புகிறேன் என நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்றார். மார்த்தா அப்படியே இயேசுவை விட்டுட்டு ஓடி போய் மரியாவை கூட்டிட்டு வர்றாங்க.
மரியா வேகமாக ஓடி வராங்க. இப்போ கல்லறைக்கு தான் இவங்க ஓடுறாங்க அழுகிறதுக்காகன்னு சொல்லி எல்லாரும் பின்பற்றி வராங்க. வீட்டில் இருந்த மற்ற யூதர்கள் இயேசுவை பார்த்ததும் அவங்க அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. மரியா, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பாருங்க, இதே வார்த்தையை தான் மார்த்தாவும் சொல்றாங்க 21வது வசனத்துல. ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான். மரியாள் வந்து அவரை கண்டதும் அவருடைய காலில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான் என்றார். அப்ப மரியா என்ன செய்றாங்க? அழுகிறாங்க. அப்போ மரியாள் அழுவதையும் அவரோடு வந்திருந்த யூதர்கள் அழுவதையும் கண்டபோது இயேசுவும் உள்ளம் குமுறி கலங்கி, அவனை எங்கே வைத்தீர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது வந்து பாருங்கள்னு சொல்கிறாங்க. அப்போ இயேசுவும் கண்ணீர் விட்டு அழுகிறதை நம்ம பார்க்குறோம். இயேசு 2 இடத்துல அழுகிறத நம்ம பார்க்குறோம். ஒன்று லாசருக்காக கண்ணீர் விட்டு அழுகிறாரு, மற்றொன்று எருசலேமுக்காக அழுவதை நாம் பார்க்கிறோம். அதை பார்த்த மற்ற யூதர்கள் லாசர் மேலே இவருக்கு எவ்வளவு அன்பு அப்படின்னு சொல்றாரு. அதுல பார்வையற்றவர்களுக்கெல்லாம் பார்வை கொடுக்கிறாரே, நிறைய புதுமைகள் செய்கிறாரே, இவ்வளவு புதுமைகள் ஏற்கனவே செஞ்சிருக்கிறாரே, நாமளும் கேள்விப்பட்டிருக்கிறோம், பார்த்துருக்கிறோம். இந்த லாசரை சாகாமல் இருக்க அவர் நோயிலிருந்து குணப்படுத்திருக்கலாமேன்னு சொல்லி அவங்க பேசுறாங்க. இப்ப இயேசு அவரை உயிர்ப்பிப்பதற்காக என்ன செய்யறாரு? அவர் வச்சிருந்த குகையில் மூடி இருக்கக்கூடிய கல்லை அகற்றிவிட சொல்லி சொல்றார். அப்ப மார்த்தா சொல்றாங்க, திருப்பி நம்பிக்கை இழந்த நிலையில, ஆண்டவரே, 4 நாள் ஆயிற்றே, நாற்றம் அடிக்குமே அப்படின்னு சொல்றார். நீ நம்பினால் கடவுளுடைய மாட்சியை காண்பாய் என்று நான் உன்னிடம் கூறவில்லையா என்று இயேசு சொல்லுகிறார். இயேசுனுடைய வேண்டுதலை பாருங்க. தந்தையே, நீர் என் வேண்டுதலுக்கு செவிசாய்த்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறேன். பாருங்க, ஒரு உயிர்ப்பிக்க ஆரம்பிக்கல, ஆனால் செவிசாய்த்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறேன். அப்ப எப்பொழுதுமே நம்மளுடைய ஜெபம் இப்படிதாங்க இருக்கணும். நம்ம கேட்கக்கூடிய ஒன்று நம்ம பெற்றுக்கொண்டோம் என்று நம்பி நம்ம விசுவாசத்தில் நன்றி சொல்லணும். நம்மளுக்கு குழந்தை பிறக்கலையா, அதுக்கு அதை நம்ம என்ன சொல்லணும்? அறிக்கையிட்டு, ஆண்டவரே, நீர் குழந்தை கொடுத்ததற்காக நன்றின்னு சொல்லி அறிக்கையிட்டு ஜெபிக்கணும். நோய் குணமாகலை நம்ம நினைக்கிறோமா, ஆண்டவரே, இந்த நோயை எனக்கு குணமாக்கினீரே, நன்றி அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிச்சு பார்க்கணும். இயேசுவே நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார் இல்லையா? அப்போ நம்மளுடைய நன்றியையும் நம்மளுடைய விசுவாசத்தையும் பார்த்து இயேசு விரைவிலேயே நமக்கு வேண்டியதை அவர் அருள்வார். நீர் எப்பொழுதும் என் வேண்டுதலுக்கு செவிசாய்க்கிறீர் என்பதும் எனக்கு தெரியும். எனினும் நீரே என்னை அனுப்பினீர் என சூழ்ந்து இருக்கும் இக்கூட்டம் நம்பும் பொருட்டே இப்படி சொன்னேன் என்றார். அப்ப கடவுளை மகிமைப்படுத்துறாரு. இயேசுவும் மெசியான்கிறது இந்த உயிர்ப்பின் மூலமாக எல்லாருக்கும் தெரிய வருது. அப்ப லாசரே வெளியே வா என்று அவர் கூப்பிடுறாரு. சத்தமா கூப்பிடுறாரு உரத்த குரலில். அவருடைய கால்களும் கைகளும் துணியால் கட்டப்பட்டிருந்த நிலையிலே லாசர், அதாவது இறந்தவர், என்ன செஞ்சாரு? உயிரோடு வெளியில வர்றாரு. முகத்திலும் துணிகள் சுற்றப்பட்டிருந்தது. அப்ப இயேசுவினுடைய விசுவாசத்தை பாருங்க. அவர் ஒரு வார்த்தை சொல்ல நடக்கும், அவர் ஒரு வார்த்தை சொல்ல அது நிற்கும். ஆக அதே இயேசு இன்றும் உயிரோடு இருக்கிறார். இன்றும் நாம் கேட்பதை அனைத்தையும் அவர் கொடுப்பதற்கு வல்லவர். ஆமேன். ஆகவே கிடைத்துவிட்டது என்ற நம்பிக்கையோடு நன்றியோடு நாம் இயேசுவிடம் கேட்போம். அவர் நமக்கு நலமானதையே செய்வார். மீண்டுமாக இயேசுவை கொல்வதற்கான சதித்திட்டம் திட்டப்படுவதை நாம் பார்க்கிறோம். இப்ப இதெல்லாம் பார்த்து நிறைய பேர் என்ன ஆயிட்டாங்க அப்படின்னா, நிறைய யூதர்கள் இயேசுவை நம்பி அவரை மெசியான்னு ஏத்துக்கிட்டாங்க. இதை பார்த்து ஒரு சிலர் பரிசேயர்கிட்ட போய் சொல்லும் பொழுது தலைமை குருக்களும் பரிசேயரும் உடனடியாக சங்கத்தை கூட்டுறாங்க. நிறைய அரும் அடையாளங்களை செய்து கொண்டே இருக்கிறானே, இவரை என்ன செய்யலாம்? இப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா எல்லாரும் இவன் மேலே நம்பிக்கை கொண்டு என்ன செய்கிறாங்க? இவங்க தான் மெசியான்னு சொல்லி ஒரு புதிய தலைவனை தேர்ந்தெடுத்துருவாங்க அவங்க. இது நம்மளை ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய ரோமையர்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம இடத்தையும் இனத்தையும் மதத்தை எல்லாத்தையும் அழிச்சிருவாங்களே அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டாங்க. தலைமை குருக்களில் ஒருவராக இருக்கக்கூடிய கயபா என்ன சொல்றாரு? இனம் முழுவதும் அழிந்து போவதை விட ஒரு மனிதன் மட்டும் மக்களுக்காக இறப்பது நல்லது என்பதை நீங்கள் உணரவில்லையே என்று சொன்னார். அதாவது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வருது, நம்மளுக்கு எதிர்காலம் குழப்பமாகுது, அப்போ நம்மளுடைய அதிகாரங்கள் பறிக்கப்படுங்கிற சூழ்நிலை வரும் பொழுது அவர் ஒரு இறைவாக்காக என்ன சொல்றாரு? இந்த கயபா அப்படிங்கிற தலைமை குரு, அவனை கொன்றுவோம், அப்ப மக்களுக்காக ஒருவன் மட்டும் இறப்பது நல்லது அப்படிங்கிறத அவரு சொல்றாரு. தொடர்ந்து 12வது அதிகாரத்துல 5வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். யூதாசு சொல்றாரு, 300 தெனாரியத்துக்கு வித்துடலாமே, ஒரு தெனாரியங்கிறது ஒரு நாள் கூலி அன்றைக்கு. அப்போ 300 தெனாரியத்துக்கு விற்கலாமே, விற்று இது ஏழையருக்கு கொடுத்துருக்க கூடாதா அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறான். அவருடைய நோக்கம் உண்மையா ஏழையற்பால் கொண்டிருந்த அன்பினால் இல்லை, திருடனாய் இருந்ததுனால தான் அவன் அப்படி கேட்கிறான். ஏன்னா பணப்பை அவனிடம் இருந்தது, அதிலிருந்து போடப்பட்ட பணத்தை அவன் அவ்வப்போது அவனுக்காக எடுத்துக்கொள்வதுண்டு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இது யோவானே எழுதியிருக்கிறாரு. யோவானும் இயேசுவோட கூட இந்த யூதாசோட கூட பழகினவர், அவரோட இருந்தவர் தான். ஸோ அந்த சூழ்நிலையில பாருங்க, இயேசுவோட கூட இருக்கிறாங்க, இயேசுவோட படுத்திருக்கிறாரு, இயேசு சொன்ன அனைத்தையும் கேட்கிறாரு. அப்படிப்பட்ட சீடராக இருந்த பொழுதிலும்
பசாசு கூடவே இருந்து அவனை வஞ்சித்து கொண்டே இருப்பதை நாம் பார்க்கிறோம். நம்ம இயேசுவோட பிள்ளை, நமக்கு சாத்தானுடைய சோதனை இருக்காது அப்படி நம்ம நினைக்கக்கூடாது. நம்மளை தான் அதிகமாக அவன் இயேசுவிடமிருந்து பிரிப்பதற்காக சோதனைகளை கொண்டு வருவான். அப்போ நம்ம என்ன செய்யணும்? இயேசுவின் மேலே முழு நம்பிக்கை வைத்து அந்த சூழ்நிலையிலிருந்து நம்ம மாறுவதற்காக ஜெபிக்கணும். கடவுள் நம்ம என்றும் கைவிட மாட்டார். ஆமென். தொடர்ந்து இயேசுவை கொலை பண்ணணும் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க இல்லையா, பரிசேயர்களும் தலைமை குருக்களும். இப்போ அதற்கு முன்னாடி லாசரை கொலை பண்ணிடலாம். ஏன்? இயேசுவை முன்னிட்டு மட்டும் யூதர்கள் நெருங்கி அவரை பார்க்க வரல, அவரோட சேரலை. இயேசு உயிர்த்தெழச் செய்திருந்த லாசரை முன்னிட்டும் அவரை காண்பதற்காகவும் வந்தாங்க. அதனால் கூட்டம் ரொம்ப கூடிட்டே போகுது. அதனால் தலைமை குருக்கள் லாசரையும் கொன்றுவிட திட்டமிட்டார்கள் அப்படின்னு சொல்லி 10வது வசனத்தில் போட்டிருக்கு. தொடர்ந்து இயேசு வெற்றி ஆர்ப்பரிப்போடு எருசலேமுக்குள்ள நுழைவதை நம்ம பார்க்கிறோம். ஏன்னா நிறைய கூட்டம் கூடிருச்சு. இயேசு ஆலயத்திற்கு போகிற வழியில் அவங்க பரிசேயர்களும் இந்த தலைமை குருக்களும் நினைச்ச மாதிரி என்ன செஞ்சிட்டாங்க? ஆண்டவர் பேரால் வருவக்கூடியவர் போற்ற பெருக, இஸ்ரேலினுடைய அரசர் போற்ற பெருக என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அப்ப கழுதை குட்டி மேலே இயேசு அமர்ந்து வராரு. சீயோன் மகளே அஞ்சாதே, இதோ உன் அரசர் வருகிறார், கழுதை குட்டியின் மேல் ஏறி வருகிறார் என்று செக்கரியா ஏற்கனவே முன்னறிவித்தது போல அவர் இவ்வாறு செய்கிறார். இயேசுவே உண்மையான அரசர், நமக்கும் அரசராக இருக்கிறார். இதை கண்ட பரிசேயர், பார்த்தீர்களா, நம் திட்டம் எதுவுமே பலனளிக்கவில்லை, உலகமே அவன் பின் போய்விட்டது என்று தங்களிடையே பேசிக்கொண்டதை நாம் பார்க்கிறோம். ஏன்னா இயேசு சமீபத்தில் செஞ்ச இந்த அரும் அடையாளத்தை வைத்து ஏராளமான மக்கள் திரளாக அவரை எதிர்கொண்டு சென்றார்கள். அவரை ஒரு அரசராக ஏற்றுக்கொண்டார்கள். இந்த யூதர்கள் பரிசேயர்கள் நினைத்தது இங்கே நடந்துருச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். கிரேக்கர்கள் கூட இயேசுவை பார்த்துட்டு போகிறத நம்ம பார்க்குறோம். கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும், அது இறந்தால்தான் மிகுந்த விளைச்சலை அளிக்க முடியும் என்று நான் சொல்லுகிறேன். தமக்கென்றே வாழ்வோர் தம்மை வாழ்வை இழந்து விடுவர், இவ்வுலகில் தம் வாழ்வை ஒரு பொருட்டாக மதிக்காதோர் கருதாதோர் நிலை வாழ்வுக்கு தம் உரியவர் ஆக்குகிறார். அப்ப மானிட மகன் அவருக்கு தெரியுது, இன்னும் கூடிய விரைவில் சிலுவை சாவு நமக்கு வரப்போகுது, யூதர்கள் தம்மை கொல்ல திட்டமிட்டுள்ளார்கள், அது உடனடியாக நடக்கப் போகுது அப்படிங்கிறது அவருக்கு தெரியுது. அதனால என்ன நடக்குது? மானிட மகன் உயர்த்தப்பட வேண்டும் என்பதை அவர் அறிந்து, தந்தையே உன் பெயரை மாற்றிப்படுத்தும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப வானிலிருந்து ஒரு குரல், மாற்றிப்படுத்தினேன் மீண்டும் மாற்றிப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லப்படுது. மக்கள் அதை கேட்டு என்ன சொல்றாங்க? என்ன இடி முழக்க மாதிரி இருக்குதே அப்படின்னு சொல்லி. அப்ப வானதூதர் யாரோ பேசுறாங்க இயேசுகிட்ட அப்படி சொல்றாங்க. அப்ப இயேசு அவர்களை பார்த்து, உங்கள் பொருட்டே ஒழித்தது, நீங்க இன்னும் என்ன நம்பலைல, அதனால இந்த உலகம் என்ன செய்யப்படுது? தீர்ப்புக்குள்ளாக்கப்படுகிறது. இந்த உலகனுடைய தலைவன் வெளியே துரத்தப்படுவான். என்னை மண்ணிலிருந்து மானிட மகனை உயர்த்துவீர்கள், உயர்த்தப்படும் பொழுது நான் அனைவரையும் என்பால் ஈர்த்துக்கொள்வேன் சொல்றார். ஆமாங்க, இன்னும் சிலுவைகளை தொங்கி இயேசு 2000 ஆண்டுகள் ஆன பிறகும் எத்தனையோ பேரை தம் பக்கமாக அவர் ஈர்த்து கொண்டிருக்கிறார். ஆமீன். தொடர்ந்து நாம 34வது வசனத்தை பார்க்குறோம். அப்போ அதில் ஒரு குரூப்பு, மெசியா எப்போதுமே நிலைத்திருப்பார் அப்படின்லாம் நம்ம பார்க்குறோம், இவர் மானிட மகன் உயர்த்தப்படுறன்னு சொல்லி நீங்கள் எப்படி சொல்லலாம், யார் இந்த மானிட மகன் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. அவங்க இன்னும் புரிந்து கொள்ளலை. அதான் 37வது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குது? இயேசு இத்தனை அரும் அடையாளங்களை செய்திருந்தும் அவர்கள் அவரிடம் நம்பிக்கை கொள்ளவில்லை. இறைவாக்கினர் எசாயா ஏற்கனவே ஆண்டவருடைய ஆற்றல் யாருக்கு வெளிப்படுத்தப்பட்டது? அவர்கள் கண்ணால் காணாமலும் உள்ளத்தால் உணராமலும் நான் அவர்களை குணமாக்காமல் இருக்கும்படியும் அவருடைய கண்களை மூடச் செய்தார், உள்ளத்தை மழுங்கச் செய்தார் என்று எசாயாவினுடைய இறைவாக்கான 6வது அதிகாரம் 9 முதல் 10வது வசனங்களை இயேசு இங்கு குறிப்பிடுகிறார். தலைவர்களில் கூட இயேசுவிடம் சிலர் நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் பரிசேயருக்காக அஞ்சுறாங்க. வெளிப்படையாக அதை ஒப்புக்கல. ஏன் அப்படின்னா அவங்க தொழுகை கூடத்திலிருந்து விலக்கி வைக்கப்படுவார்கள் என்பது அவங்களுக்கு ஒரு அச்சத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இயேசு, நான் கூறும் வார்த்தைகளை கேட்டும் அவற்றை கடைப்பிடியாதவருக்கு தண்டனை தீர்ப்பு வழங்குபவன் நான் அல்ல. ஏன்னா நான் உலகிற்கு தீர்ப்பு வழங்க வரவில்லை, மாறாக அதனை மீட்கவே வந்தேன். ஆனால் என்னை புறக்கணித்து நான் சொல்வதை ஏற்றுக்கொள்ளாதவருக்கு தீர்ப்பளிக்கக்கூடிய ஒன்று உண்டு, அது என் வார்த்தையே. இறுதி நாளில் அவர்களுக்கு அது தண்டனை தீர்ப்பு அளிக்கும் என்று இயேசு கூறுகிறார். ஏன்னா இயேசு கூறியது எல்லாமே அவர் தந்தை அவருக்கு கூறியதையே அவர் சொல்றாரு. அப்ப இந்த தண்டனை தீர்ப்புக்கு நம்ம உள்ளாகாதபடி இயேசு கூறிய வார்த்தைகளை நாம் செவிமடுப்போம். தொடர்ந்து இறை வார்த்தையை செவிமடுப்போம். யோவான் நற்செய்தி
அதிகாரம் 11. லாசர் இறத்தல். பெத்தானியாவில் வாழ்ந்து வந்த லாசர் என்னும் ஒருவர் நோயுற்றிருந்தார். அவ்வூரில்தான் மரியாவும் அவருடைய சகோதரியுமான மார்த்தாவும் வாழ்ந்து வந்தனர். இந்த மரியாதாம் ஆண்டவர் மேல் நறுமண தைலம் பூசி தமது கூந்தலால் அவரின் காலடிகளை துடைத்தவர். நோயுற்றிருந்த லாசர் இவருடைய சகோதரர். லாசரின் சகோதரிகள் இயேசுவிடம் ஆள் அனுப்பி, ஆண்டவரே, உன் நண்பன் நோயுற்றிருக்கிறான் என்று தெரிவித்தார்கள். அவர்கள் இதை கேட்டு, இந்நோய் சாவில் போய் முடியாது, கடவுளின் மாட்சி விளங்கவே இவன் நோயுற்றான், இதனால் கடவுளின் மகனும் மாட்சி பெறுவார் என்றார். மார்த்தாவிடமும் அவருடைய சகோதரியிடமும் லாசரிடமும் இயேசு அன்பு கொண்டிருந்தார். லாசர் நோயுற்றிருந்ததை கேள்விப்பட்ட பிறகு தாம் இருந்த இடத்தில் இன்னும் 2 நாள் அவர் தங்கியிருந்தார். பின்னர் தம் சீடரிடம், மீண்டும் யூதேயாவுக்கு போவோம் வாருங்கள் என்று கூறினார். அவருடைய சீடர்கள் அவரிடம், ரபி, இப்போதுதானே யூதர்கள் உன்மேல் கல்லெறிய முயன்றார்கள், மீண்டும் அங்கு போகிறீரா என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக, பகலுக்கு 12 மணி நேரம் உண்டு அன்றோ? பகலில் நடப்பவர் இடறி விழுவதில்லை, ஏனெனில் அவரால் பகலொளியில் பார்க்க முடிகிறது. ஆனால் இரவில் நடப்பவர் இடறி விழுவர், ஏனெனில் அவரிடம் ஒளி இல்லை என்றார். இவ்வாறு கூறிய பின், நன் நண்பன் லாசர் தூங்குகிறான், நான் அவனை எழுப்புவதற்காக போகிறேன் என்றார். அவருடைய சீடர்கள் அவரிடம், ஆண்டவரே, அவர் தூங்கினால் நலமடைவார் என்றார்கள். இயேசு லாசருடைய சாவை குறிப்பிட்டே இவ்வாறு சொன்னார். ஆனால் வெறும் தூக்கத்தையே அவர் குறிப்பிட்டதாக அவர்கள் நினைத்தார்கள். அப்போது இயேசு அவர்களிடம், லாசர் இறந்து விட்டான் என்று வெளிப்படையாக சொல்லிவிட்டு, நான் அங்கு இல்லாமல் போனது பற்றி உங்கள் பொருட்டு மகிழ்கிறேன், ஏனெனில் நீங்கள் என்னை நம்புவதற்கு இது ஒரு வாய்ப்பாகிறது. அவனிடம் போவோம் வாருங்கள் என்றார். திதும் என்னும் தோமா தம்முடன் சீடர்களிடம், நாமும் செல்வோம், அவரோடு இறப்போம் என்றார். நம்புவோர் வாழ்வர். இயேசு வந்தபோது லாசரை கல்லறையில் வைத்து ஏற்கனவே 4 நாள்கள் ஆயிருந்தது என்று தெரிந்து கொண்டார். பெத்தானியா எருசலேமுக்கு அருகில் ஏறத்தாழ 3 கிலோமீட்டர் தொலைவில் இருந்தது. சகோதரர் இறந்ததால் மார்த்தா மரியா ஆகியோருக்கு ஆறுதல் சொல்ல யூதர் பலர் அங்கே வந்திருந்தனர். இயேசு வந்து கொண்டிருக்கிறார் என்று கேள்விப்பட்டதும் மார்த்தா அவரை எதிர்கொண்டு சென்றார். மரியாவோ வீட்டிலேயே இருந்து விட்டார். மார்த்தா இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான். இப்போது கூட நீ கடவுளிடம் கேட்பதையெல்லாம் அவர் உமக்கு கொடுப்பார் என்பது எனக்கு தெரியும் என்றார். இயேசு அவரிடம், உன் சகோதரன் உயிர்த்தெழுவான் என்றார். மார்த்தா அவரிடம், இறுதி நாள் உயிர்த்தெழலின் போது அவனும் உயிர்த்தெழுவான் என்பது எனக்கு தெரியும் என்றார். இயேசு அவரிடம், உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே. என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார். உயிரோடு இருக்கும் போது என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாக மாட்டார். இதை நீ நம்புகிறாயா என்று கேட்டார். மார்த்தா அவரிடம், ஆம் ஆண்டவரே, நீரே மெசியா, நீரே இறைமகன், நீரே உலகிற்கு வரவிருந்தவர் என நம்புகிறேன் என்றார். இயேசு அழுதல். இவ்வாறு சொன்ன பின் மார்த்தா தம் சகோதரியான மரியாவை கூப்பிட சென்றார். அவரிடம், போதகர் வந்துவிட்டார், உன்னை அழைக்கிறார் என்று காதோடு காதாய் சொன்னார். இதை கேட்டதும் மரியா விரைந்தெழுந்து இயேசுவிடம் சென்றார். இயேசு அதுவரையிலும் ஊருக்குள் வரவில்லை. தம்மை மார்த்தா சந்தித்த இடத்திலேயே இன்னும் இருந்தார். வீட்டில் மரியாவுக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்த யூதர்கள் அவர் விரைந்தெழுந்து வெளியே செல்வதைக் கண்டு அவர் அழுவதற்காக கல்லறைக்கு போகிறார் என்று எண்ணி அவர் பின்னே சென்றார்கள். இயேசு இருந்த இடத்திற்கு மரியா வந்து அவரை கண்டதும் அவருடைய காலில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான் என்றார். மரியா அழுவதையும் அவரோடு வந்த யூதர்கள் அழுவதையும் கண்டபோது இயேசு உள்ளம் உருகி கலங்கி, அவனை எங்கே வைத்தீர்கள் என்று கேட்டார். அவர் அவரிடம், ஆண்டவரே, வந்து பாரும் என்றார்கள். அப்போது இயேசு கண்ணீர் விட்டு அழுதார். அதை கண்ட யூதர்கள், பாருங்கள், லாசர் மேல் இவருக்கு எத்துணை அன்பு என்று பேசிக்கொண்டார்கள். ஆனால் அவர்கள் சிலர், பார்வையற்றவருக்கு பார்வையளித்த இவர் லாசரை சாகாமல் இருக்க செய்யக்கூடாதா என்றனர். லாசர் உயிர் பெறுதல். இயேசு மீண்டும் உள்ளம் குமுறியவராய் கல்லறைக்கு அருகில் சென்றார். அது ஒரு குகை. அதை
ஒரு கல் மூடி இருந்தது. கல்லை அகற்றி விடுங்கள் என்றார் இயேசு. இறந்து போனவரின் சகோதரியான மார்த்தா அவரிடம், ஆண்டவரே, 4 நாள் ஆயிற்று, நாற்றம் அடிக்குமே என்றார். இயேசு அவரிடம், நீ நம்பினால் கடவுளின் மாட்சியை காண்பாய் என்று நான் உன்னிடம் கூறவில்லையா என்று கேட்டார். அப்போது அவர்கள் கல்லை அகற்றினார்கள். இயேசு அண்ணார்ந்து பார்த்து, தந்தையே, நீர் என் வேண்டுதலுக்கு செவி சாய்த்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறேன். நீர் எப்போதும் என் வேண்டுதலுக்கு செவி சாய்க்கிறீர் என்பது எனக்கு தெரியும். எனினும் நீரே என்னை அனுப்பினீர் என சூழ்ந்து நிற்கும் இக்கூட்டம் நம்பும் பொருட்டே இப்படி சொன்னேன் என்று கூறினார். இவ்வாறு சொன்ன பின் இயேசு உரத்த குரலில், லாசரே, வெளியே வா என்று கூப்பிட்டார். இறந்தவர் உயிரோடு வெளியே வந்தார். அவருடைய கால்களும் கைகளும் துணியால் கட்டப்பட்டிருந்தன. முகத்தில் துணி சுற்றப்பட்டிருந்தது. கட்டுகளை அவிழ்த்து அவனை போகவிடுங்கள் என்று இயேசு அவர்களிடம் கூறினார். இயேசுவை கொல்ல சதித்திட்டம். மரியாவிடம் வந்திருந்த யூதர் பலர் இயேசு செய்ததை கண்டு அவரை நம்பினர். ஆனால் அவர்களுள் சிலர் பரிசேயரிடம் சென்று இயேசு செய்ததை தெரிவித்தனர். தலைமை குருக்களும் பரிசேயரும் தலைமை சங்கத்தை கூட்டி, இந்த ஆள் பல அரும் அடையாளங்களை செய்து கொண்டிருக்கிறானே, என்ன செய்யலாம்? இவனை இப்படியே விட்டுவிட்டால் அனைவரும் இவனிடம் நம்பிக்கை கொள்வர். அப்போது ரோமையர்கள் வந்து தம் தூய இடத்தையும் நம் இனத்தையும் அழுத்தி விடுவார்களே என்று பேசிக்கொண்டனர். கயபா என்பவர் அவர்களுள் ஒருவர். அவன் அவ்வாண்டின் தலைமை குருவாயிருந்தார். அவர் அவர்களிடம், உங்களுக்கு ஒன்றும் தெரியவில்லை. இனம் முழுவதும் அழிந்து போவதை விட ஒரு மனிதன் மட்டும் மக்களுக்காக இறப்பது நல்லது என்பதை நீங்கள் உணரவில்லையே என்று சொன்னார். இதை அவர் தாமாக சொல்லவில்லை. அவர் அவ்வாண்டின் தலைமை குருவாய் இருந்ததால் இயேசு தம் இனத்திற்காகவும் தம் இனத்திற்காக மட்டுமன்றி சிதறி வாழ்ந்த கடவுளின் பிள்ளைகளை ஒன்றாய் சேர்க்கும் நோக்குடன் அவர்களுக்காகவும் இறக்கப் போகிறார் என்று இறைவாக்கு சொன்னார். ஆகவே அன்றிலிருந்தே அவர்கள் இயேசுவை கொன்றுவிட திட்டம் தீட்டினார்கள். அது முதல் இயேசு யூதரிடையே வெளிப்படையாக நடமாடவில்லை. அவர் அவ்விடத்தை நின்று அகன்று பாலை நிலத்திற்கு அருகிலுள்ள பகுதிக்கு போய் எப்ராயிம் என்னும் ஊரில் தம் சீடருடன் தங்கியிருந்தார். இறுதி பாஸ்கா விழா. யூதர்களிடையே பாஸ்கா விழா அண்மையில் நிகழவிருந்தது. விழாவுக்கு முன் தங்கள் தூய்மை சடங்குகளை நிறைவேற்ற பலர் நாட்டுப்புறங்களிலிருந்து எருசலேமுக்கு சென்றனர். அங்கே அவர்கள் இயேசுவை தேடினார்கள். அவர் திருவிழாவுக்கு வரவே மாட்டாரா? நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கோவிலில் நின்று கொண்டிருந்தவர்கள் தங்களிடையே பேசிக்கொண்டார்கள். ஏனெனில் தலைமை குருக்களும் பரிசேயர்களும் இயேசுவை பிடிக்க எண்ணி அவர் இருக்கும் இடம் யாருக்கேனும் தெரிந்தால் தங்களிடம் வந்து அறிவிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டிருந்தார்கள். யோவான் நற்செய்தி அதிகாரம் 12. பாஸ்கா விழாவுக்கு 6 நாட்களுக்கு முன்பு இயேசு பெத்தானியாவுக்கு சென்றார். அங்கேதான் இயேசு லாசரை உயிர்த்தெழ செய்தார். அங்கு அவருக்கு விருந்து அளிக்கப்பட்டது. மார்த்தா உணவு பரிமாறினார். இயேசுவோடு பந்தியில் அமர்ந்திருந்தவர்களுடன் லாசரும் இருந்தார். மரியா லாம்பிச்சை என்னும் களப்பற்ற விலையுயர்ந்த நறுமண தைலம் ஏறத்தாழ 320 கிராம் கொண்டு வந்து இயேசுவின் காலடிகளில் பூசி தமது கூந்தலால் அவருடைய காலடிகளை துடைத்தார். தைலத்தின் நறுமணம் வீடெங்கும் கமழ்ந்தது. இயேசுவின் சீடருள் ஒருவனும் அவரை காட்டிக் கொடுக்க இருந்தவனுமான யூதாஸ் இஸ்காரியோத்து, இந்த தைலத்தை 300 தெனாயிரத்துக்கு விற்று அப்பணத்தை ஏழையருக்கு கொடுத்திருக்க கூடாதா என்று கேட்டான். ஏழையர்பால் கொண்டிருந்த அக்கறையினால் அல்ல, மாறாக அவன் திருடனாய் இருந்ததால் தான் இப்படி கேட்டான். பணப்பை அவனிடம் இருந்தது. அதில் போடப்பட்ட பணத்திலிருந்து அவன் எடுத்துக் கொள்வதுண்டு. அப்போது இயேசு, மரியாவை தடுக்காதீர்கள், என் அடக்க நாளை முன்னிட்டு அவர் இதை செய்யட்டும். ஏழையர் உங்களோடு என்றும் இருக்கிறார்கள், ஆனால் நான் உங்களோடு என்றும் இருக்கப் போவதில்லை என்றார். லாசரை கொலை செய்ய திட்டம். இயேசு அங்கு இருப்பதை அறிந்த யூதர்கள் பெருந்திரளாய் வந்தார்கள். அவர்கள் இயேசுவை முன்னிட்டு மட்டுமல்ல, அவர் உயிர்த்தெழ செய்திருந்த லாசரை காண்பதற்காகவும் வந்தார்கள். ஆதலால் தலைமை குருக்கள் லாசரையும் கொன்றுவிட திட்டம் தீட்டினார்கள். ஏனெனில் லாசரின் பொருட்டு யூதர்களுள் பலர் அவர்களிடமிருந்து விலகி இயேசுவிடம் நம்பிக்கை கொண்டனர். இயேசு வெற்றி ஆர்ப்பரிப்போடு எருசலேமில் நுழைதல். மறுநாள்
திருவிழாவுக்கு பெருந்திரளாய் வந்திருந்த மக்கள் இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று கேள்வியுற்று குருத்தோலைகளை பிடித்து கொண்டு அவரை எதிர்கொண்டு போய், ஓசன்னா, ஆண்டவரின் பெயரால் வருகிறவர் போற்ற பெறுக, இஸ்ரேலின் அரசர் போற்ற பெறுக என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். இயேசு ஒரு கழுதை குட்டியை கண்டு அதன் மேல் ஏறி அமர்ந்தார். சீயோன் மகளே, அஞ்சாதே, இதோ உன் அரசர் வருகிறார், கழுதை குட்டியின் மேல் ஏறி வருகிறார் என்று எழுதியுள்ளதற்கேற்ப அவர் இவ்வாறு செய்தார். அந்நேரத்தில் அவருடைய சீடர்கள் இச்செயல்களின் பொருளை புரிந்து கொள்ளவில்லை. அவரை பற்றி எழுதப்பட்டிருந்தவாறே இவை அனைத்தும் நிகழ்ந்தன என்பது இயேசு மாட்சி பெற்ற பிறகே அவர்களுடைய நினைவுக்கு வந்தது. கல்லறையில் வைக்கப்பட்டிருந்த லாசரை இயேசு கூப்பிட்டு இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழ செய்தபோது அவரோடு இருந்த மக்கள் நடந்ததை குறித்து சான்று பகர்ந்தார்கள். இயேசு இந்த அரும் அடையாளத்தை செய்தார் என்று கேள்வியுற்றதால் மக்கள் திரளாய் அவரை எதிர்கொண்டு சென்றார்கள். இதை கண்ட பரிசேயர், பார்த்தீர்களா, நம் திட்டம் எதுவும் பயனளிக்கவில்லை, உலகமே அவன் பின்னே போய்விட்டது என்று தங்களிடையே பேசிக்கொண்டார்கள். கிரேக்கர் இயேசுவை காண விரும்புதல். வழிபாட்டுக்காக திருவிழாவுக்கு வந்தோருள் கிரேக்கர் சிலரும் இருந்தனர். இவர்கள் கலிலேயாவில் உள்ள பெத்சாய்தா ஊரை சேர்ந்த பிலிப்புவிடம் வந்து, ஐயா, இயேசுவை காண விரும்புகிறோம் என்று கேட்டுக்கொண்டார்கள். பிலிப்பு அந்திரேயாவிடம் வந்து அது பற்றி சொன்னார். அந்திரேயாவும் பிலிப்புவும் இயேசுவிடம் சென்று அதை தெரிவித்தனர். இயேசு அவர்களை பார்த்து, மானிட மகன் மாட்சி பெற வேண்டிய நேரம் வந்துவிட்டது. கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும், அது மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். தமக்கென்றே வாழ்வோர் தம் வாழ்வை இழந்து விடுவர். இவ்வுலகில் தம் வாழ்வை ஒரு பொருட்டாக கருதாதோர் நிலை வாழ்வுக்கு தம்மை உரியவராக்குவர். எனக்கு தொண்டு செய்வோர் என்னை பின்பற்றட்டும். நான் இருக்கும் இடத்தில் என் தொண்டரும் இருப்பர். எனக்கு தொண்டு செய்வோருக்கு தந்தை மதிப்பளிக்கிறார் என்றார். மானிட மகன் உயர்த்தப்பட வேண்டும். மேலும் இயேசு, இப்போது என் உள்ளம் கலக்கமுற்றுள்ளது. நான் என்ன சொல்வேன்? தந்தையே, இந்த நேரத்திலிருந்து என்னை காப்பாற்றும் என்பேனோ? இல்லை, இதற்காகத்தானே நேரம் வரை வாழ்ந்திருக்கிறேன். தந்தையே, உம் பெயரை மாட்சிப்படுத்தும் என்றார். அப்போது வானிலிருந்து ஒரு குரல், மாட்சிப்படுத்துவேன், மீண்டும் மாட்சிப்படுத்துவேன் என்று ஒலித்தது. அங்கு கூட்டமாய் நின்று கொண்டிருந்த மக்கள் அதை கேட்டு, இது இடிமுழக்கம் என்றார்கள். வேறு சிலர், அது வானதூதர் ஒருவர் அவரோடு பேசிய பேச்சு என்றனர். இயேசு அவர்களை பார்த்து, இக்குரல் என் பொருட்டன்று, உங்கள் பொருட்டே ஒலித்தது. இப்போதே இவ்வுலகு தீர்ப்புக்குள்ளாகிறது. இவ்வுலகின் தலைவன் வெளியே துரத்தப்படுவான். நான் மண்ணிலிருந்து உயர்த்தப்படும் போது அனைவரையும் என்பால் ஈர்த்துக் கொள்வேன் என்றார். தாம் எவ்வாறு இறக்கப் போகிறார் என்பதை குறிப்பிட்டே இப்படி சொன்னார். மக்கள் கூட்டத்தினர் அவரை பார்த்து, மெசியா என்றும் நிலைத்திருப்பார் என்று திருச்சட்ட நூலில் கூறியுள்ளதை நாங்கள் கேட்டிருக்கிறோம். அப்படி இருக்க மானிட மகன் உயர்த்தப்பட வேண்டும் என நீர் எப்படி சொல்லலாம்? யார் இந்த மானிட மகன் என்று கேட்டனர். இயேசு அவர்களிடம், இன்னும் சிறிது காலமே ஒளி உங்களோடு இருக்கும். இருள் உங்கள் மேல் வெற்றி கொள்ளாதவாறு ஒளி உங்களோடு இருக்கும் போதே நடந்து செல்லுங்கள். இருளில் நடப்பவர்கள் எங்கே செல்கிறார் என்பது அவருக்கு தெரியாது. ஒளி உங்களோடு இருக்கும் போதே ஒளியை ஏற்றுக்கொள்ளுங்கள், அப்போது ஒளியின் மக்கள் ஆவீர்கள் என்றார். இப்படி சொன்ன பின் இயேசு அவர்களிடமிருந்து மறைவாக போய்விட்டார். அவர்கள் முன் இயேசு இத்தனை அரும் அடையாளங்களை செய்திருந்தும் அவர்கள் அவரிடம் நம்பிக்கை கொள்ளவில்லை. ஆண்டவரே, நாங்கள் அறிவித்ததை நம்பியவர் யார்? ஆண்டவரின் ஆற்றல் யாருக்கு வெளிப்படுத்தப்பட்டது என்ற இறைவாக்கினரின் எசியாவின் கூற்று இவ்வாறு நிறைவேறியது. அவர்கள் கண்ணால் காணாமலும் உள்ளத்தால் உணராமலும் மனம் மாறாமலும் இருக்கும்படியும் நான் அவர்களை குணமாக்காமல் இருக்கும்படியும் அவர்களுடைய கண்களை மூட செய்தார், உள்ளத்தை மழுங்க செய்தார் என்பது அவர்களால் நம்ப முடியாத காரணத்தை விளக்கும் எசாயாவின் இன்னொரு கூற்று. எசாயா மெசியாவின் மாட்சியை கண்டதால்தான் அவரை பற்றி இவ்வாறு கூறினார். எனினும் தலைவர்களில் கூட பலர் இயேசுவிடம் நம்பிக்கை கொண்டனர்.
ஆனால் பரிசேயருக்கு அஞ்சி அவர்கள் அதை வெளிப்படையாக ஒப்புக்கொள்ளவில்லை. அப்படி ஒப்புக்கொண்டால் அவர்கள் தொழுகை கூடத்திலிருந்து விலக்கி வைக்கப்படுவார்கள். கடவுள் அளிக்கும் பெருமையை விட மனிதன் அளிக்கும் பெருமையே அவர்கள் விரும்பினார்கள். தீர்ப்பு அளிப்பது இயேசுவின் வார்த்தை. இயேசு உரத்த குரலில் கூறியது, என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் என்னிடம் அன்று என்னை அனுப்பியவரிடமே நம்பிக்கை கொள்கிறார். என்னை காண்பவரும் என்னை அனுப்பியவரையே காண்கிறார். என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இருளில் இராதபடி நான் ஒளியாக உலகிற்கு வந்தேன். நான் கூறும் வார்த்தைகளை கேட்டும் அவற்றை கடைபிடிக்காதவருக்கு தண்டனை தீர்ப்பு வழங்குபவன் நான் அல்லன். ஏனெனில் நான் உலகிற்கு தீர்ப்பு வழங்க வரவில்லை, மாறாக அதை மீட்கவே வந்தேன். என்னை புறக்கணித்து நான் சொல்வதை ஏற்றுக்கொள்ளாதவருக்கு தீர்ப்பளிக்கும் ஒன்று உண்டு. என் வார்த்தையே அது. இறுதி நாளில் அவர்களுக்கு அது தண்டனை தீர்ப்பு அளிக்கும். ஏனெனில் நானாக எதையும் பேசவில்லை. என்னை அனுப்பிய தந்தையே நான் என்ன சொல்ல வேண்டும், என்ன பேச வேண்டும் என்பது பற்றி எனக்கு கட்டளை கொடுத்துள்ளார். அவருடைய கட்டளை நிலைவாழ்வு தருகிறது என்பது எனக்கு தெரியும். எனவே நான் சொல்பவற்றையெல்லாம் தந்தை என்னிடம் கூறியவாறே சொல்கிறேன். தந்தை, மகன், தூய ஆவியானவரின் பெயராலே ஆமீன்.